ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த சாம்பார் பொடி ரெசிபி வந்துட்டு என்னோட ஒரு வியூவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த சாம்பார் பொடியை நீங்கள் வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயம் இந்த சாம்பார் பொடி போட்டு நீங்கள் சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல சுவையாகவும் அதே சமயம் நல்ல நறுமணமாகவும் இருக்கும். இப்போ இந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். இந்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா நான் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்கல. ஏன்னா நான் சாம்பார் செய்கிறப்ப அது ரெண்டும் சேர்த்து செய்வேன்றதால இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த ரெண்டும் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சாம்பார் பொடி அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் இந்த சாம்பார் பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வெந்தயம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துட்டு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் சாம்பார் செய்கிறப்ப கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா சாம்பார் செய்வேன்றதால ஒருவேளை நீங்கள் சாம்பார் செய்கிறப்ப முழு வெந்தயம் போட்டு செய்ய மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாம்பார் பொடி செய்கிறப்ப வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 1/2 கப் தனியாக சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களையும் நம்ம மிதமான சூட்டில் வறுத்தெடுக்கணும். எந்த ஒரு பொருளும் நம்ம தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு சாம்பார் பொடி வந்து கரெக்டாக வரும். அதே சமயம் இந்த சாம்பார் பொடி நம்ம சாம்பாரில் போட்டோம்னா சாம்பார் வந்து நல்ல நறுமணத்தோடையும் சுவையோடையும் இருக்கும். தனியாக நல்லா வறுப்பட்டதும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக 20 காஞ்ச மிளகாவை மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சாம்பார் பொடி நல்ல கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 20 காஞ்ச மிளகாவோட 5 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து வதக்கி அரைச்சிங்கன்னா சாம்பார் பொடி வந்து இன்னும் கூட கலராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வந்து பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த மூணுத்தையும் மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டதும் நம்ம எப்பயும் போல் பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கலாம். சீரகம் ஓரளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா வறுப்பட்டதும் நம்ம பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். சாம்பார் பொடியில் நம்ம நிறைய கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சாம்பார் பொடி வந்து நல்ல நறுமணமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கிடுச்சு. கையில் உடச்சி பார்த்தோன்னா சுலபமாக உடையுது. இதை வந்து நம்ம பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கின பொருள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் பொடி செய்கிறீங்க அப்படின்னா இந்த சின்ன மிக்ஸி ஜார்லேயே எல்லா பொருட்களையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச பொடியை இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.